உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு அதிர்ஷ்டம் உங்களை வீட்டு தேடி வந்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. செல்வாக்கு அதிகரிக்கும், முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். முன்னோர்கள் ஆசீர்வாதம் பண்றாங்க, உங்க தலைக்கு மேலே கை வச்சுருக்காங்க. அப்படி அந்த ஈகோவை விட்டுட்டீங்கன்னா போதும். ஏன்னா இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அறிவு இங்க இருக்குன்னா ஈகோ அதுக்கு மேல நிற்கிறது. யார்கிட்ட இறங்கி போகணும், யார்கிட்ட விட்டு கொடுக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நீங்க ஒரு ஊர்ல இருப்பீங்க, உங்க மனைவி ஒரு ஊர்ல இருப்பாங்க, இப்ப எல்லாம் சேரும். ஸோ பிரிந்த குடும்பம் சேருவதற்கான யோகம் ஏற்படும். 2006 இருந்து உங்களுக்கு இறங்கு முகமா இருந்தது, இனி ஏறுமுகம் மட்டுமே தான். ஏறுமுகம் இருக்கணும்னா ஆறுமுகத்தை வழிபடுங்கள். அது மட்டும் இல்ல, விருச்சிக ராசி நண்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியான குரு, 5ஆம் வீட்டு அதிபதியான குரு 9ஆம் இடத்துக்கு போறாரு. உங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். இதை தடுத்துட்டு இருந்தது யாருன்னா சனி. ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைவது. சார் எங்களுக்கு 7 வருஷமா 8 வருஷமா ஒருத்தர்கிட்டருந்து பணம் வரணும் சார், தருவாரா சார் அப்படின்னு கேட்பீங்கல்ல, இப்போ வருது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு மரியாதை, இழந்த மரியாதை மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு ஜாதகத்தில் பிறக்கும்போது சரி, கோச்சாரத்திலையும் சரி, 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 3 இடங்களில் குரு இருந்துட்டா அது மாதிரி ஒரு யோக ஜாதகம் கிடையாது. ஏன்னா எப்பேற்பட்ட, ஆனால் இந்த குருவுக்கு சனி பார்வை இருக்கக்கூடாது. ஆனால் சனிக்கு குரு பார்வை இருக்கலாம். இப்போ சனிக்கு குரு பார்வை வருது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தர உத்தியோகம் இல்லாமல் இருக்கும். வருமானம் வரும், ஆனால் வேலை இல்லை. எந்த கம்பெனியில் சார் வேலை இல்லாமல் சம்பளம் கொடுக்குறான்? கொடுக்குற கம்பெனி எத்தனையோ இருக்குது. உங்களுக்கு இருக்குது. இப்போ அந்த வருமானத்தோடு சேர்ந்த வேலையும் கிடைக்கும். உங்களுடைய திறமை வெளி உலகுக்கு தெரியும். அதனால் உங்களுக்கு புதிய பொறுப்பை கொடுத்து, நீங்கள் தான் நம்பர் 1 பொசிஷன் அப்படி கொடுத்து உங்களை உட்காந்து வைக்க போகிறாங்க. சார் நான் வந்து 10வது தான் சார் படிச்சிருக்கேன், எனக்கு என்ன சார் அப்படின்னா, இந்த 10வதுக்குன்னு ஒரு வேலை இருக்கும்ல, ஒரு ஃபிட்டர் வேலை. உங்கள் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வேலை பண்ணுற இடத்துல நீங்கள் தான் டாப்பில் இருப்பீங்க. உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். இன்ஃபேக்ட் உங்களால் உங்கள் கூட பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க. சார் எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை சார், பங்காளிகள் நல்லா இருப்பாங்க. பெரியப்பா பையன், சித்தப்பா பையன் எல்லாம் உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்பான். டே நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேப்பா, என்ன செய்யலாம், வா நான் பண்ணித்தரேன். நீங்கள் வந்து ஒரு பெரிய மனுஷத்தனமாக செயல்பட வேண்டிய நேரம் இது. ஸோ விச் மீன்ஸ் தட் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு வராரு. முன்னோர்கள் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, உங்கள் தலைக்கு மேலே கை வச்சுருக்காங்க. அப்படி நீங்கள் மட்டும் தலையை குனிஞ்சா போதும். அந்த ஈகோவை விட்டுட்டிங்கன்னா போதும். ஏன்னா இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அறிவு இங்கே இருக்குன்னா ஈகோ அதுக்கு மேலே நிற்கிறது. அதுதான் பிரச்சனையே. யார்கிட்ட இறங்கி போகணும், யார்கிட்ட விட்டு கொடுக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதே சமயம் உங்கள் உடம்புல இருந்த சங்கடம் விலகும். உடம்புல வியாதி கிடையாது, ஏதோ ஒரு அசௌகரியம் இருக்குது. கடந்த சில வருடங்களாக, நான் சொல்கிறது ஒரு 5-6 வருஷமா இல்லை 10 வருஷமா, ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மனசில் அரிச்சிட்டே இருந்தது. அது இப்போ விலகி போயிடும். ஒன்றா காதல், இல்லாட்டி ஏமாற்றம், இல்லாட்டி நம்பிக்கை துரோகம். இது ஏதோ ஒன்று உங்களை மனசில் சங்கடப்படுத்திட்டு இருந்தது. அந்த நம்பிக்கை துரோகம், அந்த காதல், அந்த ஏமாற்றம் உங்களை விட்டு விலகி செல்லும் சூழ்நிலை ஏற்படும். இதனால் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுடைய அந்த 100% எஃபர்ட் வெளியில் வரும். இத்தனை நாள் நீங்கள் போட்ட எஃபர்ட்டில் அவ்வளோதானா அப்படின்னா, இத்தனை நாள் நீங்கள் போட்டது எஃபர்ட்டே கிடையாது. உங்களுடைய முழு திறமையும் வெளிக்காட்டக்கூடிய நேரம் வந்து விட்டது. இதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் பல வெற்றிகள் தேடி வரும். எதிரிகளை கூட மன்னித்து வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய கணவரோ மனைவியோ இன்வெஸ்ட் பண்ணி போட்டிருந்தார் ஒரு இடம். அந்த இடம் எங்கே இருக்குன்னே தெரில. என்னென்னா திடீர்னு வீட்டை கலையபுரத்தை க்ளீன் பண்ணும்போது ஒரே ஒரு டாக்குமெண்ட் வரும். அவருடைய பழைய ட்ரெஸ்ஸுலேருந்து, கசங்கி போன ட்ரெஸ்லேருந்து ஒரு கசங்கி போன பேப்பர் கிடைக்கும். பார்த்தா அந்த லேண்ட் எங்கே இருக்குது, அதுக்கு என்ன வேல்யூ, அது உங்களுக்கு அதனுடைய எக்ஸ்டென்ட் எவ்வளோ தூரத்துக்கு அது இருக்குது, இன்னைத்து மதிப்புலேருந்து எல்லாமே அதில் வரும். ஸோ விச் மீன்ஸ் தட் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு அதிர்ஷ்டம் உங்களை வீட்டு தேடி வந்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. கடல் கடந்த வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். தொழில் ரீதியாக சிலருக்கு
வேலை மாற்றமோ பதவி மாற்றமோ வர அக்டோபருக்கு மேலே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது பேச்சு சம்பந்தமான தொழில், அரசியல் துறை, வழக்கறிஞர், ஆசிரியர், இந்த மாதிரி ஏதாவது தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அக்டோபருக்கு மேலே உங்கள் வீடு தேடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண பலம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி உச்சம். ஸோ வருமானத்திற்கு குறைவு இருக்காது. குடும்பம், பிரிந்த குடும்பம் ஒன்றிணையும். நீண்ட நாட்களாக ஹஸ்பண்ட் ஒரு இடம், இந்த ஒரு படத்தில் நடிகர் விசு, என் மனைவி திருச்சியிலேருந்து வரா சார், நான் சென்னையிலேருந்து செங்கல்பட்டு போகிறேன், சென்னையிலேருந்து தஞ்சாவூர் போகிறேன், ரெண்டும் செங்கல்பட்டில் ட்ரெயின் கரெக்ட் டைமில் வந்தால் நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது மாதிரி பல இடத்துல குடும்பம் பிரிஞ்சிருக்கணும் தெரியுமா. உங்கள் பையன் ஒரு ஊரில் ஹாஸ்டலில் படிப்பான், பொண்ணு ஒரு ஹாஸ்டலில் படிப்போம், நீங்கள் ஒரு ஊரில் இருப்பீங்க, உங்கள் மனைவி ஒரு ஊரில் இருப்பாங்க, இப்போ எல்லாம் சேரும். ஸோ பிரிந்த குடும்பம் சேருவதற்கான யோகம் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம். எல்லாம் சேர்ந்துட்டா எல்லாருமே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் பையன் ஃபாரினில் போய் வேலைக்கு போவான், அவன் அங்கேருந்து பணம் அனுப்புவான், அவன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போடுவான். உங்கள் பொண்ணு டெல்லியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணு சென்னைக்கு வந்துடும், இல்லை கோயம்புத்தூருக்கு வந்துடும். உங்கள் மனைவி பாம்பேயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்துடுவாங்க. நீங்கள் ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணியிருக்கவங்க, பூனேயில் ஒர்க் பண்ணுறவங்க இங்கே வந்துடுவீங்க. ஸோ எல்லாம் சேர்ந்துட்டா 4 சம்பளம் சேர்ந்துடும். ஸோ வருமானம் ஜாஸ்தியாகும், குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக உங்களுடைய நிலத்தை விற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, விற்றுட்டீங்க, இப்போ அதை வாங்க முடியலன்னா இப்போ வாங்கிறதுக்கான நேரம். சொத்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பூர்வீக இடத்துல உங்களுடைய குலதெய்வம் இல்லை முன்னோர்கள் வாழ்ந்த ஊரில் ஏதாவது இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, அதை விற்கணும்னா இப்போ விற்கிறதுக்கான நேரம். ஸோ மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தடைபட்டு இருந்ததோ, இன்ஃபேக்ட் ஒன்று சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நீங்கள் படாத அவஸ்தை இல்லை. 2006லேருந்து உங்களுக்கு இறங்கு முகமாக இருந்தது, இனி ஏறுமுகம் மட்டுமே தான். ஏறுமுகம் இருக்கணும்னா ஆறுமுகத்தை வழிபடுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கான பரிகாரம், முக்கியமான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா 2 பரிகாரம் சொல்கிறேன். இந்த ஆறுமுகத்தை வழிபடுறதை தவிர இன்னொரு விஷயமும், இன்னும் 2 இருக்குது. ஒன்றா, ஏதாவது ஒரு கோயிலில் வேப்ப மரமும் அரச மரமும் சேர்ந்து இருக்கும், அதுக்கு திருமணம் பண்ணி வைப்பாங்க. அந்த திருமணத்துக்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடணும். அப்படி இல்லை அப்படின்னா திருப்பதி பாலாஜி, திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் கோயிலில் அங்கே திருக்கல்யாணம் நடக்கும், பெருமாளுக்கும் தாயாருக்கும். அந்த திருக்கல்யாணத்தை நீங்கள் எடுத்து நடத்தணும், அதில் நீங்கள் பங்கெடுக்கணும். இதை பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் உங்களை விட்டு அகலும். பண வருமானம் ஏற்படும், சொத்து சுகம் ஏற்படும், குடும்ப ஒற்றுமை ஏற்படும், உங்கள் வார்த்தைக்கு மரியாதை ஏற்படும், பதவி உங்களை தேடி வரும். அக்டோபர் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு பதவி வேணும்னா இப்போத்துலேருந்தே நீங்கள் வேப்ப மரம் அரச மரம் திருமணம் பண்ணி வைங்க. திருப்பதியில் போயிட்டு திருச்சானூர் தாயாருக்கும் பாலாஜிக்கும் திருக்கல்யாண உற்சவத்தை நடத்துங்க. இதை பண்ணுறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது? ஏன்னா லக்னத்தை பொறுத்து தான் பலன் பார்க்கணும். ராசிக்கு பலன் பார்க்குறதுங்கிறது பொதுவான பலன். அதாவது உடம்புக்கு பலன் பார்க்குறதா இல்லை உங்கள் உயிருக்கு பலன் பார்க்குறதான்னு கேட்டால் உயிரான லக்னத்துக்கு தான் பலன் பார்க்கணும். அந்த லக்னத்துக்கு, உங்கள் ஜாதகத்தில் உள்ள லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது, இந்த வருஷம் எப்பேற்பட்ட யோகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறதுன்னு ஆசைப்படுறவங்க கீழே நமக்கு என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, கைபேசி எண்கள், அதாவது வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்காங்க, டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க, என்னோட அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி என்னை நேரிலோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இது கட்டணம் உள்ள சர்வீஸ். அதே சமயம் இந்த பலன்களால் உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் க்ஷேமங்களும் கிடைக்க வேண்டும், கிடைத்திட வேண்டும், அதனால் உங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதை அடியேனின் பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.